உயர்கல்வியில் எந்த படிப்பை தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு தெளிவை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இதில் பொறியியலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற இந்த படிப்புகள் இதை அதிகமாக மாணவர்கள் தேர்வு செய்கிறாங்க. இதில் நிறைய குழப்பங்கள், சந்தேகங்கள் இருக்குது. அதற்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோட இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது 3 தான். இன்ஜினியரிங் அப்படின்னு சூஸ் பண்ணாலே வேறு யோசனையே இல்லாமல் அந்த படிப்பை நோக்கி போகிறாங்க. அந்த முறையே சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எடுக்கலாமன்னா நான் எல்லா கோர்ஸுமே எடுக்கலான்னு தான் சொல்வேன். பட் ஃப்யூச்சரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸுக்கு தேவை கொஞ்சம் கம்மியாகும். ஸோ தேவை கம்மியாகுது. நிறைய இடத்துல போட்டிகள் ஜாஸ்தியாக போகுது. அதாவது ஒரு காலத்தில் 5 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி அப்படிங்கிறது 2 கோர்ஸை தாண்டி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 13 கோர்ஸ் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மிஷின் லேர்னிங்கு, ஏஐஎம்எல், ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பட் இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எடுக்கிறது தப்பு கிடையாது. அப்போது தேவை கம்மி, போட்டி ஜாஸ்தினாகும்போது கம்பெனி உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் எதிர்பார்ப்பாங்க. அப்போது நல்ல திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் தாராளமாக போகலாம். ஏன்னா என்டையர் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகுது, கோடிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகுது. தேவை கம்ப்ளீட்டாக ஐடி இண்டஸ்ட்ரியுடைய கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஏஐ உடைய வேறு ரூபத்தில் ஏஐ வந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் வெறும் ஏஐ மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஃபிசிக்கல் ஏஐ, அஜென்டிக் ஏஐ அப்படிலாம் போயிடுச்சு. அதே மாதிரி டேட்டா சயின்ஸ்லேயும் நீங்கள் பெரிய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு எந்த கல்லூரியில் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்டடாக உங்களுக்கு கொஞ்சம் தயார் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி எடுக்கலாம் இன்ஜினியரிங்கில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் எந்த கல்லூரி அப்படின்னு பார்க்க வேண்டியது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் அவசியமான ஒன்றா? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி உதாரணத்துக்கு இப்போது குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி பேசுகிறோம். அப்போ எந்த கல்லூரியில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்குடைய அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் இருக்குது, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி லேப் இருக்குது, இல்லை இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ், அதாவது கமர்ஷியல் ஓப்பன் சோர்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். முதல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப கன்ஃபைண்டாக இருந்தது. இப்போ ஓப்பன் சோர்ஸில் ஓப்பனாகவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அதுக்கு பேர் தி ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உங்களால் ஒரு கல்லூரியை உங்களால் ஏற்படுத்தி உங்களுக்கு அதில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த கல்லூரியில் கொஞ்சம் நம்ம சிலபஸை தாண்டி உங்களை தயார் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது. இப்போ ஒரு காலத்தில் கோடிங் வாஸ் டன் பை மேனுவல். இப்போ ஏஐ பண்ணுது. அதுக்கு வைப் கோடிங் வந்தது. வைப் கோடிங் தாண்டி இப்போ அஜென்டிக் கோடிங் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி மாற்றங்கள் ரொம்ப சீக்கிரமாக வருது. ஒரு காலத்தில் இந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்களேன், ஒரு C++, ஜாவா, பைத்தான்லாம் ஒரு 10-15 வருஷம் அப்படியே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால, அதாவது இங்கிலீஷில் கூட இப்போ ஒரு சேயிங் வந்துடுச்சு, டுடேஸ் இன்னோவேஷன் பிகம்ஸ் டுமாரோஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இருந்து நாளைக்கு அப்டேட் ஆகுதுங்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் யார் சீக்கிரமாக அப்டேட் பண்ணி இந்த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸு, கோடிங் மெத்தட்ஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு. ஈவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸில் நீங்கள் வேணால் நான் சொல்கிறது சில பேருக்கு பிடிக்காது. காரணம் என்ன? உண்மை என்றைக்குமே கசக்கும். 50% ஆஃப் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் ஆர் சைலண்ட்லி க்ளோஸ்ட். நீங்கள் நம்பலையா? நீங்கள் கூகுளில் போய் 50% ஆஃப் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் ஆர் சைலண்ட்லி க்ளோஸ்னு போடுங்க, வரும். என்ன காரணம்? அதுக்கு என்ன மாதிரி? அப்போ நான் டேட்டா சயின்ஸ் படிக்க வேண்டாம்னு சொல்ல கிடையாது. அப்போ டேட்டா சயின்ஸ் படிக்கும்போது சில மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ சிந்தட்டிக் டேட்டான்னு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டா சென்டர்ஸில் ஏஐ வச்சுட்டு. இப்போ ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்குது, ஒரு ரோபோட் இருக்குது. ரியல் டைம் டேட்டா நம்ம கொடுக்க முடியாது. நம்ம ட்ரையல் பண்ணி ஆகணும். அது எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போகுது, எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகுது, கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கணும்னா அப்போ ரியல் டைம் டேட்டா நம்ம கொடுக்க முடியாது. ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்கியூ மாடல்னு வந்துருச்சு. லார்ஜ் குவான்டிடேட்டிவ் மாடல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் உங்களை தயார் பண்ணுற இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், தப்பே கிடையாது. சும்மா நான் போய் டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னா நினச்சி பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் 2026 2030 வெளியே வரும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்போது நம்ம வெளியே வரும்போது எப்படி டெக்னாலஜி விஸ்வரூபத்தில் மாறப்போகுது, அந்த விஸ்வரூபத்தை ஆர் யூ ரெடி ஃபார் தோஸ் ரிவல்யூஷனரி சேஞ்ச் அப்படின்னு தான் கேட்குறேன். அதெல்லாம் உங்களால் அடாப்ட் பண்ண முடியும்னா சத்தியமாக எடுக்கலாம். வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நிறைய மாணவர்கள் நேரடியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே படிச்சிடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது வந்து ஐடி துறைக்கு போகிறதுக்காக அதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியே படிச்சிடலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. எது சரியான சாய்ஸாக இருக்கு? இல்லை, எது படித்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு இன்டிகிரேட். ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதை தான் நாம் வந்து இந்தியா இஸ் நோவேர் நியர் இன் ஏஐ டெவலப்மெண்ட்டு. இன்னும் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஏஐ கான்ஃபரன்ஸ் நடத்தணும். வி லான்ச்டு ஃபஸ்ட்டு எல்எல்எம் மாடலு சர்வம்னு பேர். நான் கேட்குறேன், எத்தனை பேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இல்லை பேராச்சும் தெரியுமா? கிடையாது. வி கேனாட் கம்பேர் வித் சாட் ஜிபிடி ஆர் ஜெமினை. நான் குறை சொல்ல நம்ம வி ஆர் ஸ்டில் பிஹைண்ட். வி நீட் டு ரியலி டூ வெல். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன், ராதர் தென் கோயிங் ஃபார் டெவலப்பிங் ஏஐ, லேர்ன் டு யூஸ் ஏஐ, அடாப்ட் ஏஐ. யார் இந்த ஏஐ டூல்ஸையும் ஏஜென்ட்டையும் அடாப்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது யூ நீட் டு கிரியேட் யுவர் ஓன் ஏஐ ஏஜென்ட். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்கிறீங்களா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறீங்களா, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஏஐ ஏஜென்ட். ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய் ஹவு டு கிரியேட் மை ஓன் ஏஐ ஏஜென்ட் போடுங்க. கோடிங்லாம் தேவையே கிடையாது. இந்த க்ளாட் யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ் இட். நானே வந்து நான் ஏஐ ஏஜென்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய ப்ரெசன்டேஷன்ஸ், என்னுடைய ஃபியூ மெசேஜஸ் எல்லாமே, ஜென்ரல் மெசேஜஸ் எல்லாமே என்னுடைய ஏஐ ஏஜென்ட் தான் வந்து ரிப்ளை பண்ணுது. ஸோ நீங்கள் நீட் டு கிரியேட். எப்படி நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மொபைல் ஃபோனும் லேப்டாப்பும் ஊடுருச்சோ அது மாதிரி ஏஐயை யார் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க? அது ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏஐ யூஸ் பண்ண கற்றுங்க. எல்லாத்துக்குமே வந்துடுச்சு. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபினான்ஷியல் சைடில் வரணுமா, ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் போடுங்க, வரும். ஏஐ டூல்ஸ் ஃபார் அக்கௌண்டிங் வருது, ஏஐ டூல்ஸ் ஃபார் கோடிங் வருது, ஏஐ டூல்ஸ் ஃபார் டிசைன் வருது, ஏஐ டூல்ஸ் ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி. எல்லாத்துக்குமே வந்து ஏஐ டூல்ஸ் வந்து டெய்லி thousands ஆஃப் டூல்ஸ் ஆர் கெட்டிங் கிரியேட்டட். அப்போது இந்த ஏஐ டூலை எங்கே எப்படி எவ்வளோ எந்த நேரத்தில் யூஸ் பண்ண யார் கற்றுக்குறீங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்வேன். இப்போ ஐடியா ஏஐயா கம்ப்யூட்டர் சயின்ஸா அப்படின்னும் போது ஏஐ வந்து எல்லாருமே கத்துக்கலாம் அப்படின்றத சொல்றீங்க. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த பிரான்ச் எடுக்கிறது அட்வைசபிள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சொல்வேன். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஐஐடி மெட்ராஸ் இல்லை ஐஐடி கரக்பூர், என்ஐடி ட்ரிச்சி, இல்லை நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸோ ஏஐஎம்எல் அந்த மாதிரி கோர்ஸ் தனியாக அவங்க வந்து கொடுக்கறதில்ல. இன்றைக்கும் ஐஐடி பாம்பே வந்து அதே சேம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்முடைய என்ஐடி ட்ரிச்சும் சேம் கம்ப்யூட்டர் சயின்ஸு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க. சப்போஸ் உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரணும், யூ வாண்ட் டு பி அ டெவலப்பர், யூ வாண்ட் டு கம் இன் டு ஹார்ட்வேர் சைடு, யூ வாண்ட் டு கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸில் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. கிடைக்கலனா மேபி யூ கேன் கோ ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ். ஏன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸையும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் சிலபஸ்ன்னு டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நாங்கள் சொல்கிற கல்வியாளர்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நாட் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேட் சப்ஜெக்ட்லேயே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருந்தது, இப்போ தான் வந்து ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸை ஒரு சப்ஜெக்டாக கேட் எக்ஸாமில் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து எடுக்கும்போது கூட கேட் சப்ஜெக்டில் என்னென்ன சப்ஜெக்ட் அவைலபிள் டு ரைட் த கேட் எக்ஸாம், நாளைக்கு பிளான் பி ஃபியூச்சரில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போட்டோம், ஜாபுக்கு போட்டோம், அப்போது அதில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ படிப்பா கல்லூரியா அப்படின்னு வரும்பொழுது இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் என்னோட நோக்கம் அப்படின்னு வருது. ஆனால் காலேஜ் வந்து நல்ல காலேஜ் இல்லை, வேறு கோர் சப்ஜெக்டில் தான் எனக்கு காலேஜ் நல்ல காலேஜில் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த மாணவரோட சாய்ஸ் எதுவாக இருக்கணும்? இல்லை, அதாவது முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முடியல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது அப்படின்னா நிறைய செல்ஃப் லேர்னிங் தான் கண்டிப்பாக. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் எப்படி வேணால் டைவர்ட் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு, சார் எனக்கு வந்து டேட்டா சயின்ஸு ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல, நான் டேட்டா சயின்ஸு, பட் அதில் வந்து எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கோ இன் டு எ ரியல் நிஷ் ஃபீல்டில் போகணும். என்னுடைய காலேஜில் வந்து கோர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. நீங்கள் கேள்விகளுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கூட இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், ஓகே நீங்கள் கம்ப்யூட்டர் எடுத்துருக்கீங்க, இல்லை நீங்கள் டேட்டா சயின்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்கள் காலேஜில் வந்து கோர் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வரணும். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக தே நீட் அ குட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் ஆல்சோ. ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்லி
எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டு இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டு இல்லை மட்டும் கிடையாது, மெக்கானிக்கல், கெமிக்கல், எவ்ரி பிரான்ச் நீட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸும் தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க, நீங்கள் செகண்ட் லெவல் காலேஜ்லேயே படிக்கிறீங்க, யூ வாண்ட் டு கம் இன் டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வி நீட் 1.2 மில்லியன் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ் இன் 2030. அதாவது 12 லட்சம் பேர் தேவை அப்படின்னு அரசுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 20,000 பேர் கிடையாது, தேவை 12 லட்சம் பேர். இப்போ இதில் அந்த செமிகண்டக்டர் இன்ஜினியருக்கு வந்து ஓகே நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க, யூ வாண்ட் டு ஷிஃப்ட், சார் எனக்கு ஐடியில் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, ஐ வாண்ட் டு ஷிஃப்ட் அப்படின்னா, ஒய் டோன்ட் யூ லேர்ன் ரிலேட்டட் டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குது, எஸ்பிசி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தகுந்த அடிஷ்னலாக நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கான நிறைய இன்புட்ஸ் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். யூ கேன் கோ டு யுவர் லைப்ரரி, இல்லை வந்து உங்கள் ஆன்லைனில், இல்லை வந்து யூடியூப்பில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நான் அதனால தான் சொல்கிறேன். இல்லை சார் ஸ்பைஸ்ன்னு இருக்குது, அதாவது இன்டகிரேட்டிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது சார். நான் தான் சொல்கிறது. அதாவது ஜென்ரலாக நான் காலேஜுக்கு போனேன், அசைன்மெண்ட் எழுதினேன், டெஸ்ட் எழுதினேன், 85 மார்க் வச்சுருக்கேன், பெரிய வேலையை எதிர்பார்க்க முடியாது. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட நான் வேலைக்கு போகிறேன்னா, நான் படித்த டிகிரி வச்சுட்டு வேலை கொடுக்க போகிறதில்ல, என்னுடைய மார்க் வச்சு வேலை கொடுக்கலாம். அவங்க எதிர்பார்க்குற திறமையாக இருந்தால் தான் எனக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நீங்கள் டீவியேட் ஆகலாம், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கலாம். அதனால தான் நாங்கள் சொல்கிறது, நல்ல கல்வியில் படிக்கும்போது இந்த ஃப்ளெக்சிபிள் லேர்னிங், சாய்ஸ் பேஸ்ட் ஸ்டடீஸில் நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். எதில் வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி நீங்கள் டைவர்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கலாங்கிறோம். லட்சக்கணக்கான மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் எந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது குறித்த விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி திரு ஜெயபிரகாஷ்.